அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள். நான்காவதாக சொல்லி காமித்தார்கள், ஷஹ்ருல் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன். அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கினான். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் நாலாவதாக என்ன அறிவிப்பு செய்தார்கள்? அத கண்ணியத்திற்குரிய மாதம் என்றார்கள், பரக்கத்திற்குரிய மாதம் என்றார்கள், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட மாதம் என்றார்கள். அடுத்து நான்காவதாக சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா. அந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு நோற்பதை கட்டாய கடமையென உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களே. முதியோர்கள், நோயிலே வாய்ப்பட்டிருப்பவர்கள், நோயிலே சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்கின்றேன், உங்கள் நோயை காரணம் காமித்து, உங்கள் வயோதிகத்தை காரணம் காமித்து, உங்கள் வேலைகளை காரணம் காமித்து, உங்கள் சூழல்களை காரணம் காமித்து நோன்பை விட்டு விடாதீர்கள். நோன்பை விட்டுறாதீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ரமலானுடைய மாதத்திலே ஒரு நோன்பை விட்டுவிட்டேன், ஒரு நோன்பை நான் விட்டுவிட்டேன், அந்த நோன்புக்கு பகரமாக என்ன செய்வது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன சொன்னீர்கள்? ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டீர்களா? ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டு விட்டீர்களா? வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்தாலும் ரமலானுடைய ஒரு நோன்புக்கு அது ஈடாகாது. ஒரு நோன்புக்கு, ஒரு வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்தாலும் அந்த ரமலானுடைய விடுபட்ட நோன்புக்கு அது ஈடாகாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களே. காரணம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் இன்றைக்கு நாம் நோன்பை விட்டுக் கொண்டிருந்தோம். காரணமே இருந்தால் அந்த காரணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு வயோதிகத்துல நோன்பு பிடியுங்க. அல்லாஹ் உங்களுடைய வயோதிகத்துல பறக்கச் செய்வான். வயோதிகத்தில் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அவர்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பறக்கச் செய்வான். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நோன்பு வைப்பது நோன்பல்ல, உடல் பலகீனத்திலும் நோன்பு வைப்பதுதான் உண்மையான நோன்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்துல நோன்பை விட்டவர்களுடைய நிலை நாளை மறுமை நாளில் மிக மோசமானது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் நன்மையை பற்றி சொல்லிட்டான். தொழுகையினுடைய நன்மையை சொல்லும் போது 27 நன்மை. ஜமாத்தா தொழுதா, தனியா தொழுதா ஒரு நன்மை, குர்ஆனை பார்த்தால் ஒரு நன்மை, ஓதினால் ஒரு நன்மை, கேட்டால் ஒரு நன்மை, ஹஜ்ஜுக்கு இந்த நன்மை, திக்ருகளுக்கு இந்த நன்மை, அதற்கு இந்த நன்மை, இதற்கு இந்த நன்மை என்று எல்லாவற்றினுடைய நன்மைகளை அல்லாஹ் பிரித்து தெளிவுபடுத்தி காமித்தான். ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி